Watch full episodes on Jio Hotstar. Bazooka. Magical chairs creator. ஷாக்கால், ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். நான் ஷாக்கால். ஜெய்சிங் ஜோஹான் அப்புறம் ருத்ராவை மாட்ட வைக்கிறதுக்காக நான் ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன புது வழியா? அப்படின்னா இவர் அவமானப்படுறதுக்கு புது வழியை கண்டுபிடிச்சிட்டார் போல இருக்கே. ஜெனி, இதனால நீ என்ன சொல்ல வர? வழிய நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுல நான் எப்படி அவமானப்படுவேன்னு சொல்லு. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு தாக்குதலும் தோல்வியில தானே முடியுது. நீங்க தோத்து போய் ரொம்ப சோகமா இருப்பீங்க. இந்த வாட்டி மட்டும் புதுசாவா நடக்க போகுது? எப்பவுமே நடக்கிறதா நடக்க போகுது. இந்த தடவை நான் அவங்க கிட்ட தோக்கவே மாட்டேன். அவங்க கிட்ட நான் நல்லபடியா பேசி ஃப்ரெண்ட் ஆகி டின்னருக்கு வர சொல்ல போறேன். அவங்க 2 பேரும் இங்க வந்து இந்த சேர்ல உட்கார்ந்துட்டா மட்டும் போதும். நாம அவங்கள கைது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள் முழுவதும் என்னோட கைதியாவே இருக்க போறாங்க. ஜெனி, நம்ம இன்டர்நெட்ல ஒன்னு பார்த்தோம்ல, அத உடனடியா அவர்கிட்ட காட்டு. இந்த சின்ன ஸ்கிரீன்ல உங்களுக்கு மட்டும் எப்படி எல்லாமே தெரியுதுன்னு தெரியலையே. நம்மளோட யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா? ஓ வாவ், இது சூப்பரா இருக்கு. அமேசிங். அடேங்கப்பா. மூணுக்கு பின்னாடி 3 இருக்கு. இத பார்த்தா அமாவாசையோ இல்ல பௌர்ணமி மாதிரி தெரியுதே. அப்படிலாம் இல்ல, இது அமாவாசை நிலவு கிடையாது. இது பிளாக் மூன். இத பத்தி யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது எப்பவுமே ரியல் மூனுக்கு பின்னாடி தான் இருக்கும். அது கூடவே நகர்ந்து போகும். இப்படி இப்படி அப்புறம் எப்படி? நாங்க இப்பதான் மேஜிக்கல் சர்ச்ல டிஸ்கவர் பண்ணிருக்கோம். இதுல யாராவது ஒரு தடவை போயிட்டாங்கன்னா அவங்களால திரும்பி வரவே முடியாதா? ஓ, இது அற்புதமா இருக்கே. இது மட்டும் உண்மையா இருந்தா போதும். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு, ஜெய்சிங் ஜோஹான். இதோ வந்துகிட்டு இருக்கு உன்னோட முடிவு உன்னை நோக்கி. ஷாக்கால், ஆமா ஜெய்சிங் அங்க நீங்க எப்படி அனுப்புவீங்க? முதல்ல நான் போய் இத செக் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ஒண்ணு உண்மையிலேயே இருக்கா இல்லையான்னு. அதுக்கப்புறம் ஜெய்சிங் அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு என்கிட்ட ஆயிரக்கணக்கான ஐடியாக்கள் இருக்கு. நீங்கள இங்கே இருங்க. நான் புயல் மாதிரி அங்க போய் அந்த இடம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வந்தாரு. ருத்ரா, வருண், இன்னும் நல்லா விளையாடுங்க. எனக்கு வேணா வயசா இருக்கலாம், ஆனா இன்னும் என்னால ஃபார்மை மெயின்டைன் பண்ண முடியும்.
ஷாக்கால் எங்க போனாரு? ஷாக்கால் எங்க போனாரு? அக்லீனா, ஷக்லீனா, ஷாக்கால காண்டாக்ட் பண்ணு, அர்ஜென்டினா. ஷாக்கால், ஷாக்கால் எங்க இருக்கீங்க? என்கிட்ட பேசுங்க. இது நடக்க கூடாது. இவ்வளவு நேரம் சிக்னல் வந்துட்டு இருந்துச்சு. ஜெனி, ஜாடி, நீங்க 2 பேரும் ஷாக்கால எங்க அனுப்பியிருக்கீங்க? என்னால அவரை காண்டாக்ட் பண்ணவும் முடியல, அவரை பார்க்கவும் முடியல. சாரிமா, நாங்க அவரை அனுப்பல. அவரே தானே அங்க போனாரு. ஆமாமா, எங்க மேல என்ன தப்பு இருக்கு? நாங்க ஜெய்சிங்க அனுப்ப சொல்லி தானே சொன்னோம். அவர் புத்திசாலித்தனமா பிளான் போடுறேன்னு சொல்லிட்டு எதுக்கு அவர் அங்க போனாரு? எவ்வளவு தைரியம் இருந்தா என் அண்ணனை பத்தி இப்படி பேசுவீங்க? அக்லீனா, ஷக்லீனா, இவங்களுக்கு நீ பாடம் கத்துக்கொடு. இவங்க 2 பேருக்கும் இப்படிதான் தண்டனை கிடைக்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னுடைய பாஸ் ஷாக்கால எங்க அனுப்புனாங்கன்னு தெரியலையே. ஜோகா, நடுவுல பேசாத. சொல்ல முடியாது. நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன அடிக்காதீங்க. நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன். என்னோட குழந்தைங்களை நான் அடிக்கணும்னு நினைக்கிறியா? ஆன் த செகண்ட் தாட், குழந்தைங்க சொல்றது உண்மைதான். இவங்க ஒன்னும் ஷாக்கால போக சொல்லவே இல்ல. இந்த பிரச்சனையில இருந்து ஷாக்கால காப்பாத்துறதுக்கு ஒருத்தரால மட்டும்தான் உதவ முடியும். அது யாரு? ருத்ராவா? இல்ல, மம்மி ப்ளீஸ். என்ன ஆனாலும் சரி, நாங்க எப்பவுமே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டோம். இவங்க இங்க என்ன பண்றாங்க? இங்க பாருங்க ஜெய்சிங் அண்ணா. ரங்கீலா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது அண்ணாடா? சூரியன் வேற பக்கம் உதிர்ந்துச்சு போல இருக்க. ஷக்லீனா, என்னாச்சு? நீ எதுக்காக இங்க வந்த? இங்க பாருங்க ஜெய்சிங் அண்ணா, எங்களுக்கு இப்ப உங்களோட உதவி தேவைப்படுது. உதவியா? என்ன உதவி? ஷாக்கல் பிளாக் மூனுக்கு போயிருந்தாரு, ஆனா திரும்பி வரவே இல்ல. ப்ளீஸ், அவரை திரும்பவும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. நீங்க எப்படியாவது அவரை கூட்டிட்டு வந்துருங்க. ப்ளீஸ் அண்ணா. ப்ளீஸ். தாத்தா, கண்டிப்பா இது இவங்க பிளான் தான். இவங்க நம்மள எதுலயோ மாட்டி விட பாக்குறாங்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். உலகத்துல யாருக்கு வேணும்னாலும் உதவி பண்ணலாம் தாத்தா. இவங்களுக்கு மட்டும் பண்ண கூடாது. அதாவது இவங்களை எப்பவும் நம்ப கூடாது. கண்டிப்பா உங்களையும் ருத்ராவையும் மாட்டி விட ஏதோ பிளானோட தான் வந்திருக்காங்க. இவங்க கண்ண பாருங்க, ஏதோ பெரிய பிளானோட தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா தாத்தா, இந்த அப்பாவித்தனம் இவங்க ஃபேஸ்க்கு மேட்சே ஆகல. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஷக்லீனா, இந்த பிளாக் மூன்னா என்ன? அது எங்க இருக்கு? இது மூனுக்கு பின்னாடி தான் இருக்கு. இது மூன் கூடவே அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம கண்ணுக்கு இது தெரியவே மாட்டேங்குது. யாரு கணக்கும் தெரியலனா ஷாக்கால் எதுக்கு அங்க போனாரு? போனதுக்கான காரணம் என்ன? ஜோகா, உண்மையா சொல்றியா? ஷாக்கால் எதுக்காக அங்க போனாரு? ஜோகாவால முடியாது. ஜோகாவால சொல்ல முடியாது. என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. அப்படின்னா நாங்க ஹெல்ப் பண்ண மாட்டோம். அது வந்து உங்களை மாட்டி விடுறதுக்காக பிளான் பண்ணதான் அங்க போயிருந்தாரு, ஆனா அவரே அதுல மாட்டிக்கிட்டாரு. எங்களால அவரை காண்டாக்ட் பண்ணவே முடியல. அவரோட மெசேஜும் இது வரைக்கும் வரவே இல்ல. பாத்தீங்களா தாத்தா, பாத்தீங்களா? உங்களை மாட்டி விடணும் நல்ல பிளான்ல வந்திருக்காங்க. கடைசியில இவங்களே மாட்டிக்கிட்டதுனால உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்க வந்திருக்காங்க. போங்க போங்க, உங்களுக்கு உதவி பண்ண முடியாது.
ரங்கிலா, ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு உதவி கேட்டு வந்தாங்கன்னா நாம உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஷாக்கால் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, அவன் நம்மளோட நைபர். ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. ஜோஹா, சீக்கிரம் சொல்லு, அந்த பிளாக் மூன் எங்க இருக்கு? சோகாவால முடியாது முடியாது. இந்த பிளாக் மூன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஜெய்சிங் அங்கிள், பிளாக் மூன் ரியல் மூனுக்கு பின்னாடி இருக்கு. எங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அவர் அங்க என்ன நிலைமையில இருக்காருன்னே தெரியல. இவங்களோட நாங்களும் போனா கண்டிப்பா நாங்களும் அங்க மாட்டிப்போம். சீக்கிரமா இங்க இருந்து வீட்டுக்கு போயாகணும். பாருங்க ஜெய்சிங் அண்ணா, என் குழந்தைங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதனாலதான் அழுதுகிட்டே இருக்காங்க. நான் இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ப்ளீஸ், நீங்க தான் ஏதாவது பண்ணணும். முதல்ல இவங்கள நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நான் ஏதாவது பண்றேன். வாவ், என்னால நம்பவே முடியல. உலகத்துல பிளாக் மூன் கூட இருக்கா? வாவ், பியூட்டிஃபுல். ஆனா பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா இருக்குல்ல? நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். தாத்தா, இத பார்த்தாலே பயமா இருக்கே, என்ன பண்றது? நீங்க எல்லாம் இங்கே இருக்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க வர ருத்ரா, நீங்க யாரும் இங்க வராதீங்க. இது என்ன, ஜெய்சிங்கும் மாட்டிக்கிட்டாரு. இப்ப ஷாக்கால யாரு காப்பாத்துவாங்க? ருத்ரா தான் இருக்கான்ல, அவன் கண்டிப்பா காப்பாத்திடுவான். ஜெய்சிங்காலே எதுவும் பண்ண முடியல. ருத்ராவால என்ன பண்ண முடியும்? எல்லாரும் ருத்ராவை பத்தி என்ன சொல்லுவாங்க தெரியாதா? ருத்ராவோட வயசையும் அப்புறம் ருத்ராவோட மேஜிக்கையும் எப்பவும் சந்தேகப்படக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்றது ருத்ரா? தாத்தா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு, கஷ்டம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் நம்ம மனசை எப்பவுமே அமைதியா வச்சுக்கணும்னு. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. நம்ம தாத்தாவை காப்பாத்துறதுக்கு முன்னாடி இந்த பிளாக் மூனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.